மார்னிங் ரொட்டீன் வித் மை 2 இயர்ஸ் ஓல்ட் பேபி. தூரிக்காக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முள்ளங்கி சட்னி தான் கொடுத்தேன். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்ச வாட்டி 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 2 வரமிளகா, வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி, 2 முள்ளங்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணி தேங்காய் பொட்டுக்கல்லை சேர்த்து அரைச்சிங்கன்னா முள்ளங்கி சட்னி ரெடி. தூரிக்காக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையோடய முள்ளங்கி சட்னி ஊட்டி விட்டாச்சு. ஸோ பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்காக அமேசானில் இந்த மேக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பனானா வாஃபிள் தான் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ மிக்சியில் ஒரு பழம், ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் ஹனியோட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் மாவோடையே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த வாஃபிள் மேக்கர் ஹீட் ஏறினதுக்கு அப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த க்ரீன் லைட் ஆஃப் ஆன் வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பனானா வாஃபிள் வந்து ரெடி ஆகிடும். டேஸ்டியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக இருந்தது. வாஃபிளை பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டா. ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. பாய்.